அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். புது விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதும், உங்களுக்கு 8வது வீட்டில் குரு பகவான், ஏன்னா 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இதனால உங்களுக்கு வேலை தொழில் இது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டமாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளும் அதுவும் புதன்கிழமை ஈவினிங்க்கு மேலே நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த உதவியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில இது நீங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தது கை நழுவி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நான் அதை நெகட்டிவாக பேசுகிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வாரத்தில் புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கணும். எப்போவுமே ஒரு பிளான் பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 4வது வீட்டில் ராகு, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஒரு பிளான் பி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாழன் வெள்ளி இந்த 2 நாளும் உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் வரலாம். நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சனி ஞாயிறு நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருந்த நிச்சயமாக கிடைச்சிரும். சனி ஞாயிறு வெற்றிகரமான நாட்களாக இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் அந்த அளவு சரியா இல்லை. வியாழன் வெள்ளி ஓரளவு நல்லா இருக்கு. சனி ஞாயிறு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சனி ஞாயிறு வெற்றிகரமான நாளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரியங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. பொதுவாக நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிறது இந்த வாரத்தில் எல்லா காரியங்களையும் வெற்றியை கொண்டு தரும். நன்றி.